ஹலோ ஹலோ, யாரு? ஐயா வணக்கம். எனக்கு திருநெல்வேலி ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ஆமையா, உடையார் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர், முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர். தெரியுது. சொல்லுங்க. உடையார் சொன்னாலும் தெரியும். நல்லா இருக்கேன். என்னாச்சு, 40 இடத்துலயுமே நம்ம ஜெயிக்காம போயிட்டோமா தமிழகத்துல? ஆமா. பெரிய வேதனையா இருக்குது போல் தெரியும் நமக்கு. ஆமா. என்னஜி, என்ன சமாச்சாரம்? நம்ம ஆட்கள் யாரும் வேலையை செய்யல, உள்ளடி வேலை செஞ்சுட்டாங்களா? அந்த மேயருக்கு செஞ்சானுங்க எல்லாம் முன்னால நெல்லையில. இப்போ வந்து தெரியுது. சொல்லுங்க ஜி. வேலை ஒழுங்கா செய்யல அப்படிங்கறது உண்மை. ஆமா, கொடுத்த பணத்தை வாங்கி அவன் வீட்டு கொண்டு வச்சான். 9,000 பணம் கொடுத்தாரு, எல்லா பேரும் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு படுத்துக்கிட்டானுங்களா? சக்கரையை வச்சுக்கிட்டு வாயில சீனி சாப்பிட்டு உட்காந்துட்டாங்களா? அவர் கொடுத்ததும் அவரு பூரா கட்சிக்காரனை பார்த்து கொடுக்கல. அவரு வேண்டிய ஆட்கள் சொந்தக்காரன ஒரு டீம் போட்டிருந்தாங்க. சரி, அது அப்படி போய் அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டு. ஏற்கனவே வாங்கினவனும் கொடுக்கல ஒழுங்கா. ஆமா, கொடுக்கறதுக்கு போட்டிருந்த ஆட்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஏன்னா கட்சிக்கு வெளியே உள்ள ஆட்கள் வந்து சொல்லும் போது நம்ம வருஷம் பூரா வேலை பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்மகிட்ட அதிகாரம் பண்ணதுக்கு அவர் சொந்தக்காரன் வந்தக்காரன் வந்திருக்காரு. அதுலயே ஒரு பிரச்சனை வந்துச்சு. எல்லா இடத்துல கட்டளை ஜோதி மாவட்ட தலைவரா இருக்கும்போது கட்சியை வளர்த்தாரா? அவர் என்ன செஞ்சாரு? கட்சி அழிச்சிட்டு தான் போனாரு. அவர் கூட இருந்த பூரா சேர்ந்து கட்சி அப்போ அழிச்சான். அதே நிலைமை இன்னைக்கு 9,000 வந்திருக்கு. புரியுதா? அன்னைக்கு கட்டளை ஜோதி நினைஞ்சாரு, வீடு கட்டி இன்னைக்கு பல கோடி வீடு கட்டி எப்படி உள்ள போனாரு, எப்படி வந்தாரு, பணம் இங்க இருந்து வந்தது. ஏன்னா பைத்தியக்காரன் அவர் தமிழ்நாட்டு இந்துக்கள் பூரா பைத்தியக்காரன் உட்காந்துருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்துக்கள் பூரா பைத்தியக்கார போயிலுங்க. ஏன்னு கேட்டீங்க, இவங்க பூரா பெரிய ஆட்கள் பூரா நைஸா நடிச்சுட்டாலே பின்னால ஜி 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 பானம் பூரா 2,000 நம்பர் வேலை பார்த்தான். தமிழக பாஜக நிலைப்பாடு 2,000 நம்பர் வேலை தான் அன்னைக்கு. புரியுது? அதே சமயத்துல இப்ப கட்டளை ஜோதினா இருந்தாரு, இவர் கட்சியை வளர்த்தாரா? மாவட்டத்துல கிடையாது. இன்னைக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி வீடு கட்டி எப்படி உள்ள வந்தாரு? எப்படி பணம் அவருக்கு எங்க இருந்து வந்தது? இதே நிலைமை தான் இப்ப 9,000 கூட இருக்கும் பூரா வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டான். அது கட்சிக்காரனா செஞ்சா பாருங்க, முதுகலை குத்த விட்டு குடிச்சா பாருங்க. இதுதான் பெரிய துரோகம், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது இந்த வேல் ஆறுமுகம், இந்த பிரியம் சுரேஷ் தான் பாருங்க, நல்ல கிட்ட 2 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டான். இல்ல இந்த குரலை பத்தி சுரேஷ் ஒரு பையன் இருக்கான் பாருங்க, நல்ல யோக்கியமான பையன் அவங்களாம். ஏன்னா கட்சியை வளர்ப்புல பயங்கரமா நிலவலாம். இவங்களாம் என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, நல்ல கிட்ட ஒருத்தர் முக்காவட்டி கட்டி ஒரு தேவமார் கடகம் கொலை ஒரு வீணா போன தேவர், அவங்ககிட்ட 2 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுட்டு கோபாலஜி ஒருத்தர் இருக்காரு பாருங்க, பேட்டையில உட்கார்ந்து இருந்த ஒரு இது நடத்தி இருந்தாரு. இந்த இதெல்லாம் கொண்டிய போட்டதுல சுரேஷ் நம்பர் 1 ஆளு. திருப்பி அவனை எதுக்கு பொதுச்செயலாளர் பதவியை பிஜேபி கொடுத்தவனையா நீங்க தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்க? இருக்கட்டும். இன்னைக்கு கருநாகராஜ் எங்க இருந்தாரு? சரத்குமார் கூட கட்சியில இருந்தாரு. அவரு மாநில பொறுப்புல உட்காந்து, அவரே எங்க கட்சியில மாநில பொறுப்புல கொடுத்து உட்கார வச்சிருக்கிய. இவர் கட்சிக்கு என்ன செஞ்சிருவாரு? கருநாகராஜா செய்ய முடியாது. இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, எல்லா கட்சிய மாதிரி இங்க சாதி ரீதியா கட்சி அழிக்க, பிஜேபி அழிக்க முடிவு பண்ணிட்டானுங்க தமிழகத்துல. நான் கேட்கற தப்பா ரைட்டா? இதெல்லாம் வந்து எங்களுடைய மன குமுறல். நாங்க பல வழக்கை சந்திச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். மோடி பிரதமராக வேலையை நாங்களாம் செஞ்சிருக்கோமே தவிர அவருக்கு இப்ப பிரதமராக்கல, துளுக்கன பிரதமராக்க நம்ம நினைக்கல. ஆனா அர்ஜுன் சம்பத்தை வந்து மேடையே ஏத்தல. 38 மாவட்டத்துக்கு அலைஞ்சாரு, உண்மையா வேலை செஞ்சாரு. அவர் ஒரு சாதாரண சமுதாயம் என்பதனால உங்களுக்கு பூரா காழ்ப்புணர்ச்சி. அவரை மேடை ஏற்றிடக்கூடாது. அவர் ரொம்ப தெளிவா இருந்தாலும் குண்டி படத்துல பிஜேபிக்கு இன்னைக்கு ஓட்டு விழுந்துருக்கோம்னா ஏன் விழல? இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தமிழகத்துல? அதாவது இவங்க இந்த எலெக்ஷன்ல இந்த கடப்புறத்துக்காரன் கிருஷிக்காரன் நான் அவனை போட மாட்டானுவன். ஆமா, நீங்க எத்தனை தேர்தல் அவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம். நம்மகிட்ட முந்தி நம்மள கட்ட சண்டைக்காரன் ஓட்டு போடும்போது எண்ணிட்டு பாருங்க. ஆமா ஆமா, கடற்கரை தேவையில்ல. நீங்க கொடுக்க துட்டு பூரா வீணு. ஆமா ஆமா, இந்த துட்டு நம்ம இந்துக்களை எத்தனை பேரோ பயன்பெறக்கூடியவ, நம்ம இந்துக்கள்ல எவ்வளவு இடமோ நம்ம போகாத இடம் நிறைய இருக்கு. அங்க போய் நம்ம ரீச் பண்ணுவோம். அதை விட்டுட்டு ஓட்டு கிடைக்காத இந்துக்கள் ஃபுல்லா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்கள் பூரா மொத்தமா ஆயிட்டா, கன்சல்ட் ஆயிட்டு. கண்டிப்பா. அப்போ நமக்கு என்ன வந்து மைனாரிட்டியா நம்ம கொஞ்சம் தேட வேண்டியிருக்குன்னா பரவாயில்ல. இங்க நம்ம இந்துக்களையே பின்ன தேடல. நான் சொன்னேன் அவங்க கிட்ட. ஆமா, என்ன சொன்னா, தேர்தல் பொறுப்பாட்ட நீங்க வந்து இந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வயிற்று பிள்ளையை நம்பி மாடு மிச்ச பிள்ளையை கொண்டு விட்டாமாங்க. அந்த மாதிரி நீங்க இப்ப புதுசா சிறுபான்மை சொல்லி அவதாரம் எடுத்திருக்கீங்க. ஒரு காலம் அது விளங்க போறது கிடையாது. நீங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச போதும் நான் சொல்ல, நான் அந்த காலத்துல இருந்து 96ல அவருக்கு நம்ம சந்திரபோஸ் எலெக்ஷன் போது பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கு முந்தி நம்ம ஊர்ல உள்ள எலெக்ஷனை பாத்துருக்கோம். அப்ப காலத்துல இருந்து எல்லாத்தையும் 96ல இருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனை பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வர அவனை ஒரு சைடு நமக்கு வந்தே கிடையாது, வரமாட்டான். நீங்க அவனும் பேசுவோம் வைப்போம். எவனோ ஒரு 2 பேரும் சாஸ்திரத்துக்கு வச்சிருக்க மாதிரி வச்சுக்கணும். நாங்க எல்லாருக்கும் அரசியல் கட்சியில எல்லா மதத்துக்காரனும் இருக்குன்னு வச்சுக்கிட்டோமே தவிர கண்டிப்பா அவனோட வச்சு ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. நீங்க வீணா போகாதங்கன்னு சொன்னேன். நிச்சயமா
நம்ம சொன்னா நம்ம தீவிரவாதி மாதிரி அவங்க அயோத்தி கரசைக்கு போனவன் அவனும் அப்படிதான் இருப்பான். ஒரு காலம் நம்ம ஏக்கத்துல வந்தோம்னாலாம் நம்ம ஏக்கத்துல விசுவந்து பஸ்ல இருந்து வந்தோம், பஜ்ரங் தள்ளில இருந்தோம், கரசைக்கு போனோம். ஆமா. அதனால இவங்க எல்லாரும் என்ன புதுசா வந்தவங்களுக்கு என்ன இவன் இந்து தீவிரவாதி, இவருக்கு என்ன தெரியும் கட்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். இப்போ தெரியும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. கண்டிப்பா 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 ஓட்டை எண்ணி பார்க்கும் போதாலும் தெரியும் பல்ல அடிச்சிட்டு இருக்குது. நிச்சயமா அப்படிதான் ஆயிப்போச்சு. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம தமிழகத்தினுடைய பிஜேபி காரணமே வந்து திராவிட காரணம் எடுத்து வேலை பார்க்கக்கூடிய குண்டியில பழைய மனுஷன் கிடையாது. கேட்டீங்களா? இப்போ நான் போய் என் மேல தேசிய பாதுகாப்பு போட்டான், கல்லறை உடைச்சா, தேசிய பாதுகாப்பு போட்டான், இவனுக்கு உடனே சொல்றது இந்த நெல்லையில இந்த வக்கீல் பெரிய வழக்கறிஞர் இருக்கான், அந்த குத்தால பையனும் பாலாஜின்னு 2 பேர் கிடக்கான். இவங்க பெரிய வழக்கறிஞர்ல பெரிய புடிங்கின்னு வந்தானுங்க. இவங்களால என்ன செய்ய முடியும்? இவனால இவன் 2 பேரால ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னைக்கு பூரா மடத்து சொத்தை பூரா ஆட்டை போட்டு உட்காந்துருக்கான் 2 பேரும். இப்ப எல்லா பேரும் சொத்தை கொடுத்துட்டானுவோம். இவனை பூரா நிறைய பேர் கூட சுத்தி பஞ்சாயத்து பேசி உட்காந்துட்டு இருக்கான். நம்ம குத்தாலம் பாலாஜியும் தான் செஞ்சுட்டு இருக்கானுவோ. யாரையும் காப்பாத்துக்கு குண்டியில உனக்கு பலம் கிடையாது. ஏன்னா நம்ம அடிச்சு போடானு ஒண்ணு பிடிச்சி இவன் ரோட்டுக்கு வர மாட்டான். நான் சொல்ல புரியா உங்களுக்கு? இவனெல்லாம் ரோட்டுக்கு வர முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு கூட வேலை செஞ்சு அப்படியே வந்தேன். உடங்குளம் உதயகுமார 2012 தாக்குதல் பண்றேன் கலெக்டரேட்டை வச்சு. இந்த பிபி ஜெயக்குமார் எங்க நன்னூல் ஒரு அண்ணன் இருக்கான இந்து முன்னணியில, அவன் வந்து என்ன செஞ்சிருக்கேன், நமக்கு அண்ணன் தான் மூத்தவன், நம்ம பேசுறது தப்பு கிடையாது. நான் 2012 உள்ள 2014 அந்த கேஸுக்கு உள்ள போயிட்டு வெளியே வந்த பிறகு என்ன நீக்கம் பண்றாங்க. அப்ப நான் கேட்டேன், ஏயா இவன் நம்ம யாரு மோகன்ஜி லாசர் திருச்செந்தூர் கோயில் இடத்துல வந்து கொட்டகை போட்டு ஜெபம் பண்றான், நீ என்னத்த கேட்டேன்னு கேட்டேன். இது வரைக்கும் அவன் பழி சொல்லல. இவன் இந்து முன்னணி என்ன காப்பாத்திடுவானுங்க இவனுங்க? அப்ப இவனு பூரா போர்வையில உட்கார்ந்துட்டு வியாபாரம் பண்றானுங்க. இங்க கேட்டா நான் புடிங்க தானி பிடிங்கிட்டானுங்க. மோகன்ஜி லாசரஸப்ப இன்ன வரைக்கும் அவங்களால புடுங்க முடியல. ஆனா மத்தவங்க பூரா கொம்புசி விடுவான் தமிழ்நாட்டுல. நீ அங்க பிடிக்கிற, நீ அங்க பிடிக்க, நீ பிடிங்கணும்ல. நீ ஏன் மோகன் வெட்டிட்டு போக மாட்டேக்க? அவன் கிறிஸ்தவனா இந்திரடா நீ பயப்படுறியா? அவன் கிறிஸ்தவனா இந்திரடா நீ பயப்படுறியா? நீ அடி சிறப்புல தேடி நீ என்ன போர்வை அங்க போட்டு உட்கார்ந்துருக்க? கேட்டா நாங்க RSS பரிவார அமைப்பு, RSS தான் கட்டம்னா ஆக்கிட்டு தமிழ்நாட்டுல. தென்காசியில குமார் பாண்டியன் குடும்பம் செத்துது. இந்து முன்னணிக்காரன் 4 கோடி ரூபாய் பிரிச்சா அந்த குடும்பத்துக்கு என்ன கொடுத்தானுங்க அவனுங்க? அந்த குடும்பத்துக்கு என்ன மயத்தை கொடுத்தானுங்க இந்த RSS காரன்? இன்ன வரைக்கும் பிரிச்சு நக்கிக்கிட்டு இருக்கான். கோபால்ஜியை நான் கேட்டேன், ஏயா நீலாம் ஏயா பிரிக்கிற RSS காரன் சொல்லி குமார் பாண்டி கொண்டு துட்டு பிரிக்கிறீங்க என்னத்துக்கு என்ன கேள்வி கேட்டேன். இதே வீரத்துறையை நான் தான் கேள்வி கேட்டேன். 2014 உடையார் இந்து மண்ணை விட்டு உடையார் நீக்கம். அப்ப அவ்வளவு பைத்தியக்காரன் உட்காந்து நான் அவ்வளவு இன்னும் இவனை நம்பி, அப்ப அதுக்கு இஸ்லாமியரே பரவாயில்ல இவனை பண்ற அயோக்கியத்தனத்துக்கு. இவனுக்கு பண்ற அயோக்கியத்தை RSS போர்வையில உட்காந்துக்கிட்டு கொம்பு சீக்கிட்டு இவனை குளிர் காஞ்சிட்டு வெட்டுப்பட்ட சுட்டு பிரிக்காதான் தமிழகத்துல இந்து முன்னணிக்காரன். கேட்டா RSS பரிவாரம் இந்து மக்கள் கட்சிகளை சமத்தமிழ்ந்து குத்தால பேச சொல்றான். ஒரு வக்கீல் டவுன்ல இருக்கான் பாருங்க தம்பி, அவா சொல்லாவா நாங்க பரிவார அமைப்பு, நாங்க உங்களுக்கு புடுங்க மாட்டோம். என்ன பரிகாரம்? என்ன மைத்த ஓட்ட வாங்கி ஜெயிக்க வச்சுட்ட பிஜேபியா தமிழகத்துல நீ? இல்ல என்னுடைய கேள்வி அது. இந்த கேசவ நாயகர் இருக்காரு, மாநில பொறுப்புல இருக்கிறாரு. இவர் என்ன செஞ்சுட்டாரு? இவர் இந்த கட்சியை வளர்த்து என்ன செஞ்சுட்டாரு? அண்ணாமலையினுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் அவரும் கேடு பண்ணிட்டானுங்க. அண்ணாமலை வளர்ச்சி பிடிக்காம தமிழகத்துல பிஜேபி அழிச்சானுங்க. இல்ல இதுக்கு மேல தலைவர்லாம் பிஜேபி இருந்தா, எந்த தலைவர் இருந்து பிஜேபி எழுச்சிக்கிற வேலையை இது வரைக்கும் தமிழகத்துல செய்யல. அண்ணாமலை வந்தப்பதான் கிராமம் பூரா தமிழகம் போச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க? சுட்ட வாங்கி ஜாதி ரீதியா விட்டு கொடுத்து ஆளை கொண்டுகிட்டு இருந்தானுங்க, காமிச்சு கொடுத்து கொண்டானுங்க. செஞ்சாங்க என்ன செஞ்சானுங்க? இந்த கரு நாகராஜா சரத்குமார் கூட இருந்தா, இப்ப அவர் மாநில பொறுப்பான். இந்த கட்சி எப்படி வழங்க விடுவான் கரு நாகராஜா? இவனை எதுக்கு மாநில பொறுப்புல வச்சிருக்கானுங்க? இவனுக்கு என்ன தெரியும் இந்த கட்சியை பத்தி? எவன் செத்தாயம் போனா அர்ஜுன் சபத்தை மேடை ஏற்ற மாட்டாங்களா? ஏன்னா ஒரு பார்வர் சமுதாயமா இவனுக்கு மேடை ஏற்ற மாட்டாங்களா? நீ என்ன புடிங்கிட்ட பிஜேபியில உட்காந்துட்டு பல் சொல்லுங்க. அவனையா இந்த கேசவனாங்க பெரிய யோக்கியமா காவி போட்டு அடியான என்ன செஞ்சா இருந்தாலே என்ன செஞ்சாரு பிஜேபிக்கு? பிஜேபி அழித்தாரு தமிழகத்துல. தமிழகத்தை அழித்த நம்பர் 1 கேசவ விநாயகம். இவங்க என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு ஃபுல்லா ஆடியோ வெளியே போறேன், இன்னைக்கு பூரா அண்ணாமலை வரைக்கும் ஏதாவது போட்டு விட்டுருவோம். இன்னைக்கு இவனை பூரா உட்கார்ந்துக்கிட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இவங்களை எழுத்தவனை பூரா கட்சி அழிச்சுக்கிட்டு கட்சி பிஜேபி வேலை செய்யணும் கட்சி வேலை செஞ்சவன் இன்னைக்கு கட்சியை ஜெயிக்க வச்சிருப்பானுங்க. இன்னைக்கு ஏன் ஜெயிக்க வைக்கிறவனுங்க? இந்த ஆர்பி இவன் சுரேஷ் குலநோய்க்கு சுரேஷ் பெரிய 420 கோபால்கிட்ட பல கோடி அடிச்சுட்டா, நல்ல கண்ணுங்கிற ஒரு மனுஷன் கிட்ட அவன்கிட்ட 2 கோடி ஆட்டையை போட்டுட்டு பூரா பண்ணி ஏமாத்திக்கிட்டு இந்த வேளாறும் ஒரு பேர் போச்சாளர் வச்சிருக்க பிறகு டவுன்ல ஒரு பேர் இருக்கான்.
இவனா என்ன பண்ணா அந்த கட்சிக்கு இவள் பொதுச் செயலாளர் ஐயா அவள் பண்ண பந்தான். எங்கேயாவது இவனால ஓட்ட வாங்க முடியுமா? எவனையா மறிச்சு அடிக்க தெம்பு திராணி இருக்கா? கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும். இவங்கெல்லாம் மேல உட்கார்ந்து காதியை போட்டு அழைச்சோம்னா ஓட்டு எந்த நாயும் போடாது நமக்கு. பிஜேபிக்கு என்ன ஓட்டு போட என்ன செஞ்சுட்டானுங்க? யாரை இவனுக்கு காப்பாத்திட்டானுங்க? சரி, நான் இப்போ அங்க காளகேசி கோயில் உள்ள போறேன். நீங்க சாமி கும்பிட்டு வாங்க. அடுத்த நம்ம நேர்ல சந்திச்சு ஒரு பெரிய விவாதம் அடையும். அப்போத ஆமா வச்சாதான் தமிழகத்துல பிஜேபி வழங்கல வெளியே பெறட்டும். எல்லா தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வழங்கும். ஏன்னா அண்ணாமலை மால் வந்த பிறகு இனி தமிழ்நாடு பிஜேபி நாசமா பெறக்கூடாது. ஏன்னா நல்ல IPS அதிகாரி அவர். ஏன்னா ஜாதி கொடுமை அவர்கிட்ட காமிச்சு இவனு உள்ளரங்க வேலையை பூரா அடிச்சு பிஜேபி கட்டமலாக்கிட்டானுங்க. இனிமேல் அடக்கி விடக்கூடாது எங்களுடைய கருத்து. பரிவாரத்தை பூரா ஒன்று சேர்க்க சொல்லுங்க. கேசவ விநாயகத்துல சொல்லுங்க. பரிவாரத்தை பூரா ஒன்று சேர்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இல்லை நாம தான் உங்களை சிறப்பு நான் தான் அடிக்கணும். வேற வழி கிடையாது எனக்கு. பிஜேபி மாநிலத்துக்கு பொறுப்பாளர் நான் காளகேசி கோயில் உள்ள போறேன். சாமியை கும்பிட்டு வாங்கினா சாமி கும்பிட்டு நல்லபடியா சாமியை கும்பிடுங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். சரி, நன்றி நன்றி.